நர்வஸ்னஸ் இன்னும் போல இப்பவும் இருக்கு அப்படியே. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். யா முதல்ல நன்றி சொல்லிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும். ஏன்னா முதல் தடவை ஒரு நெகட்டிவ் கேரக்டர் எடுத்து பண்ணது. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க நித்யா அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா யூஸ்வலாக யூனிஃபார்ம் ஒரு வாட்டி போட்டோன்னா அப்புறம் கட்டவே முடியாது. எப்போவுமே எல்லா படத்துலையும் யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணேன்னா அப்புறம் லைனாக போலீஸ் ஆஃபீஸர் ரோல்ஸ் தான் வரும். பண்ணிகிட்டு இருக்கேன் அஃப்கோர்ஸ். பட் இந்த படத்தில் வந்துட்டு இல்லை, நீங்கள் அந்த மாதிரி ரோல் எதுவும் கிடையாது, நீங்கள் நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த மூஞ்சிக்கு நெகட்டிவ் கேரக்டர் வருமானது தெரியல. பட் அதையும் தாண்டி கார்த்திக் சார் வந்துட்டு அதையும் கொண்டு வந்துட்டார். இந்த வில்லத்தனம் வீட்டில் மட்டும்தான் சொன்னாங்க, நீ வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் சினிமாலேயும் இருந்திருக்க அப்படின்னாங்க. ஸோ இன்னும் புதுசாக ஒன்றும் இல்லை, ஜாஸ்தி ஒன்றும் நடிக்கலை, பரவாயில்ல அப்படியே தான் இருந்திருக்க, அந்த நெகட்டிவிட்டி உங்ககிட்ட இருக்குது பரவாயில்ல அப்படின்னாங்க. ஸோ அது எல்லாருக்கும் ரீச் ஆனதில் சந்தோஷம். நிறைய வரவேற்பு இருந்தது இந்த படத்துக்கு அப்புறம். ஐ ஃபீல் பிளெஸ்ட். அண்ட் இந்த நியூ இயரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிலீஸ், ஒரு பிக் ரிலீஸ், பிக் சக்ஸஸ் படத்தோட ஒரு பங்காக இருந்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஆக்சுவலாக எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ரவி சார், ஐ மீன் ஒவ்வொரு ஷார்ட் பண்ணுறச்சியும் வந்துட்டு, இன்ஃபேக்ட் ஒரே ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் அவர் எட்டி ஒதுக்கிற மாதிரி ஒரு சீன், அவ்வளோதான். அதுக்கே வந்துட்டு அவர் இல்லை பழாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் எல்லாம் சொன்னார். நீங்கள் அது இது கட்டிக்கோங்க அப்படின்னு. இல்லை பரவாயில்ல சார், இட்ஸ் ஓகே, ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அது மாதிரி ஏதாவது ஒரு இமோஷனல் சீன் பண்ணுறச்சியும் சரி, இல்லை நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் முடிச்ச உடனே சொல்லுவார். சிமிலர்லி சுதர்ஷன் அண்ட் ஜாக், இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு லைக் செட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்து அந்த உற்சாகம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. யூனோ பிஃபோர் வி கம் டு தி set for the shoot. So I have to thank each and everybody, right from the producers, Sujata ma'am, Anand Joy, he's such a wonderful person actually. It's so joyous. Night shoot alla irukkarcha jolly kalacha sirchu pesindi irupom. I mean, it was fun. It was like a family actually. Of course, you know, we had a lot of cranky jokes going on because we had to keep the night alive. So தேங்க்யூ ஆல். ஜாஸ்தி பேசலை, பட் ஐ திங்க் இதுவே ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். நான் பேசினதில் இதுதான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேன்மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப அழகான வார்த்தைகளாக இருக்கணும் எதிர்பார்ப்போம். நிறைய விஷயங்களை வந்து கடந்து போயிருப்போம், நிறைய விஷயங்களை. அப்படி ஒரு விஷயம்தான் இந்த விஷயமே. வாழ்க்கையில் என்னவாக போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை சூப்பராக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் எப்போதுமே. சூப்பராக எப்படி இருப்போம் அப்படின்னா, சினிமா ஒரு அழகான தொழில். அந்த தொழிலை யார் நேசிக்கிறாங்களோ வாழ்க்கை சூப்பராக இருப்பாங்க. நீங்கள் எந்த தொழிலை நேசிக்கிறாயோ அது உன்னை கைவிடாது. அது லவ் பண்ண ஆரம்பிச்சிக்க சொல்லுவாங்க. நீ எவ்வளோக்குள்ள உண்மையாக லவ் பண்ணுறியோ ஃபஸ்ட்டு பக்கத்தில் நிற்கும். அதுதான் வாழ்க்கை சொல்லி உள்ளே ஏறி உட்காந்துக்கும். இதை தவிர வேறு தெரியாதா, உன்னை கைவிடவே விடாது. அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கார்த்தி தம்பியா. கார்த்தி தம்பியாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள் உண்மையே. ஏன் அப்படின்னா, அவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே தம்பியா கிட்ட வந்து உண்மையாக சிறப்பாக இருக்கும். தவறான விஷயம் இருக்கே இருக்காது. ரொம்ப அழகாக பேசுவாங்க. நான் ஒரு வாட்டி கேட்க சொல்ல, தம்பியா ஒருவேளை சும்மா டிஸ்கஷன் பேசியிருந்தோம், படம் தோத்தல நம்ம படம் தோத்தால் பரவாயில்ல, நான் அடுத்த படத்தை ஆரம்பிச்சிப்பேன் அப்படின்னா. இதுவே பெரிய விஷயம். அந்த எனர்ஜி அதை கார்த்தி தம்பி நான் பார்க்க சொல்ல ரொம்ப சந்தோஷமா. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போக சொல்ல டீம் மொத்த மக்களையும் பார்த்தேன். கார்த்தி அண்ணா வந்து என்னை பிக் பெல்ட் கார்த்தி அண்ணா தான் முதல்ல இன்ட்ரோ பண்ணாங்க. நான் போய் ஆஃபீஸ் போக சொல்ல, அப்போ முதல்ல உள்ள சொல்ல ஜாக் தம்பியா மதன் தம்பியா எல்லாம் ஒன்றா வர சொல்லவே அவ்வளோ எனர்ஜி இருந்துச்சு. அந்த எனர்ஜி தான் இந்த படத்தோட பெரிய வெற்றிங்க ஐயா. எல்லாரோட உணர்வு அப்படி அழகாக இருந்துச்சு. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லாரும் எந்த வேலையும் செய்வாங்க, எந்த வேலையும் செய்வாங்க. நீங்கள் எப்படி மேலே கீழே குடிச்சு காற்று சொன்னால் கீழே குடிச்சிருவாங்க, யோசிக்க மாட்டாங்க. நல்ல ஆசான் கிடச்சில வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எனக்கு நல்ல ஆசான் கிடச்சிருக்காங்க. அதே மாதிரி கார்த்தியை வந்து நல்ல ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க, ஆசானாக பார்க்குறாங்க. அதனால் கார்த்தியை பற்றி நிறைய சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தது ஜெயம் ரவி தம்பியா, பழகத்துக்கு இனிமையான ஒரு தம்பி. உண்மையிலே தம்பியா பற்றி நிறைய சொல்லலாம். உண்மை எது பேசுனா உண்மை இருக்கும், அழகாக இருக்கும். தன்னை தானாகவே காட்டுறது பெரிய விஷயம். நம்ம நிறைய பேர் மறைச்சிக்கிட்டே இருக்கோம். நாளுக்கு ஒரு மாஸ்க் மாட்டிகிட்டே இருக்கும். எனக்கு பிடிச்சமான மாஸ்க் வந்தால் வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. பிடிக்காத மக்கள் வந்து உடனே ஒரு மாஸ்க் மாட்டிட்டோம். அப்புறம் அந்த ரியாலிட்டி செத்து போச்சு. அது கார்த்திகை நம்ம ஜெயமலி தம்பியாக வந்து கிடையாது. ரொம்ப அழகாக இப்போ எங்கே வேணால் பேசலாம், நீங்கள் எப்போ வேணால் பேசலாம். நீங்கள் எப்போ பேசினா அதே முகம் தான் இருக்கும், அதே விஷயம் தான் இருக்கும், அதே சிரிப்பு இருக்கும். போலியான ஒரு சிரிப்பு இருக்கே இருக்காது. நம்ம எல்லாருமே ஒரு போலியாக சிரிப்பு வச்சிருப்போம். வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பட்டு கட் பண்ணிட்டு அப்புறம் வேற என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அந்த முகமே காட்டி கொடுத்துரும். ரியாலிட்டி ஒரு பிம்பம், உண்மையான பிம்பம் உள்ள சொல்லவே ஆட்டோமேட்டிக் ரியாலிட்டி வந்துடும். அதுக்கு ஜெயமலி தம்பியாக பெரிய வாழ்த்துக்கள். உண்மையே வாழ்க்கையில் பெரிய விஷயம் நடக்கும் கண்டிப்பாக.
மேன்மக்கள் தான் அப்படி சொல்றதுக்கான விஷயம் தான் தம்பியாக்கு பெரிய வாழ்த்துக்கள் தம்பியா. மேம் அதே மாதிரி இது வரைக்கும் நான் வெளியே பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் பார்க்க சொல்லி எங்களுக்கு பிரியாணி போட்டாங்க. அந்த பிரியாணி வாழ்நாள் மறக்க முடியாத பிரியாணி, ரொம்ப சூப்பர் பிரியாணிங்கெல்லாம் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க, அப்போ தெரியும். அதுக்கு பெரிய நன்றி. அதேமாதிரி அடுத்த தம்பியா ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இல்லைங்க, எப்போதுமே உள்ளே வந்தோடனே என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். சுதர்ஷன் தம்பியாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். மேடையில் அனைத்து மேன்மக்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நானும் அண்ணாவும் நடிச்சிருக்கோம், அண்ணா கூட நான் காம்பினேஷன் இருந்தேன், அப்புறம் ராமதாஸ் ஐயா கூட காம்பினேஷன் இருந்தேன். நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம், எங்கேயுமே ஒரு இடத்துலையும் நான் வருத்தப்பட்டதே இல்லை. அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த டீம் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நிறைய படம் பண்ணுங்க. இதுக்கு முழுக்க காரணம் இந்த விஷயத்துக்கு ஏடிஸ், அவங்களுக்கு தான் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நிறைய பேர் மறந்துடுவோம். அதே மாதிரி தங்கச்சிமார் 2 பேர் இருப்பாங்க எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக, சிரிச்சுக்கிட்டே எப்போதுமே என்னன்னா நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படி சிரிச்சுட்டு கேட்க சொல்லவே சந்தோஷமாக விடுவாங்க. அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். கார்த்தியா அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பேசுறதுக்கு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். அந்த ப்ரீ ரிலீஸுக்கு முன்னாடி அந்த ப்ரெஸ் மீட்டில் சில விஷயங்கள் நம்ம இப்போ பேசலை. அடங்கு மறு அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு அரசியல் பேச மறந்தேன், என்ன கட்டாயம் பேசணும்ல. அப்போ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்து எனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. இப்போ நான் வந்து அந்த படம் பார்த்த ஒரு பப்ளிக், கார்த்திக் உன் படத்தில் இருக்கிற பப்ளிக் மாதிரி. ஜெயம் ரவி ஒரு வெற்றி கதாநாயகன், எந்த ஒரு கேரக்டரையும் தன்னுடைய ஷோல்டரில் தாங்கி போகக்கூடிய அளவுக்கு வலிமையும் ரசிகர் பின்புலமும் கொண்டவர். கதை, இயக்கம், கேமரா, மியூசிக் எல்லாம் இருந்தது. சந்தோஷம். அது எல்லாமே எங்களுக்கு அமைஞ்சது. நாங்களும் இருந்தோம், நடித்தோம். இதை லெட்ஸ் சே இது ஒரு இன்டர்னல் ஃபேக்டர்னு வச்சுட்டானாக்கா, எக்ஸ்டர்னலாக என்ன இந்த படத்தில் ஒர்க் ஆச்சுது? அடங்க மறு பேசிய அரசியல், செக்ஷுவல் கிரைம், செக்ஷுவல் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் இன்னைக்கு பேசப்பட வேண்டிய விஷயம். ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு இன்கிரீடியண்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எது வேணாலும் வச்சுக்கலாம், ஒரு ஹீரோ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். பட் இந்த ஒரு இஷ்யூவை இதுக்குள்ள கொண்டு வந்து வெறும் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமா ட்ரீட் பண்ணாம அதுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு ஆரோக்கியமான ஒரு அப்ரோச்சை பண்ணதுக்கு கார்த்தி, ஐ அப்ரிஷியேட் கார்த்தி. நம்ம பத்திரிகையில நிறைய நான் சொன்ன அந்த விஷயத்தை ரொம்ப குறிப்பிட்டு எழுதியிருந்ததுக்காக நான் முதல்ல அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு யூஸ்வலான ஃபிலிமா நம்ம பத்திரிகை நண்பர்கள் இதை ட்ரீட் பண்ணலங்கிறது தான் எனக்கு முதல் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நன்றி. ஒரு அருமையான பெரிய விஷயம். எனக்கு குறிப்பிட்டு சொல்றதுக்காக நம்மளுடைய பிஆர்ஓ சுரேஷ்ட நான் எல்லா ரிவ்யூஸும் கேட்டிருந்தேன். அவர் கொஞ்சம் அனுப்புறதுக்கு லேட்டாக எல்லாத்தையும் படிக்க முடியல. பட் சில ரிவ்யூஸ்லாம் வந்து இட் வாஸ் ஸோ நைஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. பத்திரிகை நண்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய உதவி பண்ண ஒன்றுனாக்கா வேர்ட் ஆஃப் மவுத். படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 பெரிய படங்கள் கூடவே ரிலீஸ் ஆகுது. எந்த படத்தை பார்க்கறது எந்த படத்தை விடுறதுன்னு மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. இந்த டைம்ல இந்த படம் பார்த்துட்டு வெளியே போன ஒவ்வொரு மக்களும் இந்த படத்தை நீங்க கட்டாயம் பார்க்கணும். இது ஜெயம் ரவி நடிச்சதுல மட்டும் இல்ல, இதுல இருக்கிற அந்த டெக்னிக்கல் சமாச்சாரத்துல மட்டும் இல்ல, இது பேசின சமாச்சாரம் நமக்கு இன்னைக்கு தேவை. பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. நம்ம பிள்ளைகளை ஒழிச்சிட்டு இருக்காங்க. அதை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கார்த்திக் அத ரொம்ப மிகப்பெரிய லெவல்ல 2-3 பத்திரிகைகள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தனிப்பட்ட முறையில் ரொம்ப நன்றி. அப்புறம் சொன்ன வேர்ட் ஆஃப் மவுத்ங்கிறது வந்து வெறும் இதுல மட்டுமே இல்லை, சோசியல் சைட்ஸ்லுமே எந்த ஒரு இடத்துலையுமே இந்த படத்தை பத்தி லாஜிக்கல் மீறல்கள் இருந்தது, அது இருந்தது இது இருந்தது சொன்னாலும் இதெல்லாம் தாண்டி இந்த படம் அது பிரதிபலித்த அந்த ஒரு சமூக பிரஜை இருக்குல்ல, அதுக்காக நான் அதுவும் அந்த படத்தில் நானும் ஒரு சின்ன பாட்டா இருந்தங்கிறதுக்காக ஐ ரியலி ஃபீல் ப்ரவுட். ஸோ நான் சொல்லணும்னு நினைச்சு வந்த விஷயம் 2 விஷயம் தான். பத்திரிகையாளர்கள் நீங்க உங்களுடைய சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப இருந்ததுங்கிறதுக்காக நன்றி. மற்றபடி எங்க குடும்பத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங்.
அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதான் வழக்கம் கார்த்திக் சாருக்கு பெரிய நன்றி, ஜெயமொழி சாருக்கு பெரிய நன்றி, மைமிங் கோபியனை, அழகு பெருமாள் சார் இப்படி ஆர்டிஸ்டோடு நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் பத்திரிகையாளருக்கும் மிகப்பெரிய நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சக்ஸஸ் மீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன், எல்லோரும் பேசுங்கன்றாங்க. அதான் சக்ஸஸ் ஆகிடுச்சு, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நேற்று மோகன்ராஜோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், ரவி இவ்வளவு சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததில்ல, அப்பாவும் அதான் சொன்னார் அப்படின்னு சொன்னார். அந்த சந்தோஷத்துக்கான காரணம் எனக்கு தெரியும். சந்தோஷ் சுப்பிரமணியம் இப்போ தான் தனியாக ஒரு கதையை இண்டிவிஜுவலாக முடிவெடுத்து சக்ஸஸ் பண்ணிட்டார். கார்த்திக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பல காலமாக எனக்கு பழக்கம். அவன் வெற்றியில் ரொம்ப சந்தோஷப்பட்டது நான். வெள்ளித்திரைக்கு பிறகு நான் டைரக்ட் பண்ணலேன்னு எனக்காக அதிகமாக அலைஞ்சது அவன்தான். அந்தளவுக்கு என் மேலே ஒரு அன்பு உள்ளவன். அவன் வெற்றியை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு படம் தோல்வி அடையும் போது அது யாரை பாதிக்குமோ அந்த வெற்றியும் அவங்களுக்கு தான் சொந்தம். ஒரு படம் 3 பேரை தான் பெருசாக பாதிக்கும். ஒன்று தயாரிப்பாளர், இன்னொன்று இயக்குனர், இன்னொன்று ஹீரோ. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த 3 பேருக்கும் அடங்கமறு குழுவினர் சார்பாக இந்த வெற்றியை நாங்கள் இந்த புத்தாண்டில் பரிசாக கொடுக்குறோம். எங்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது. இந்த மொத்த டீம்கிட்டையும் இந்த படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருந்துக்கிட்டே இருந்தது. வெற்றி அடையும்னு தெரியும். இந்த படம் ரிலீஸுக்கு முதல் நாள் இந்த டீமில் எல்லோரும் போய் கனான்னு ஒரு படம் பார்த்துட்டு படம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு அந்த படத்தை ரொம்ப சிலாகிச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். பொறாமை இல்லை, எல்லா படமும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்ன ரவி, இதுமாரி உங்களுடைய மனசு தான் இந்த படத்தோட வெற்றிக்கு பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த வெற்றியில் உங்களுக்கு நிறையா பங்கு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. சுஜாதா சொன்னது மாதிரி எழுதுகிறவனை பேச சொல்கிறது பஞ்சமாபாதகங்களில் ஒன்று. பேச வராது, எல்லாரும் அருமையாக பேசுகிறாங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடங்கமரோட சக்ஸஸ் மீட்டில் ஆக்சுவலி நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். டைரக்டருக்கும் நம்ம ஹீரோ அவருக்கு என்ன கோவம்னு தெரில. ஆக்சுவலி நான் இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ டைட்டாக ஒர்க் போயிட்டுருக்கேன். ஆனால் எந்த படத்துக்கும் தியேட்டர் விசிட் அப்படின்லாம் எங்கேயும் போனதில்லை. ஆனால் இந்த படம் நான் எல்லா ஊருக்கும் நான் இவங்க கூட போனேன். நிறையா வேலை இருந்துச்சு, அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அப்படியே நான் போயிட்டு வந்தேன். அது ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட், பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இந்த படத்தோட. அது என்னன்னு தெரியல, ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன இவங்களுக்கு என்ன கோவம் தெரியல, மதுரையில் போலீஸ்லாம் அடித்தாங்க என்ன. ஒரு இல்லை, நல்ல பயங்கரமான க்ரௌடு. ஆக்சுவலி ஒரு படத்தோட வெற்றி அப்படிங்கிறது இப்போ வழக்கமாக நம்ம ஒரு துணுக்கு செய்தியாவோ இல்லை ஒரு ஃபார்வர்ட் மெசேஜில் நம்ம பார்ப்போம். படம் பயங்கரமான கலெக்ஷன் ஆயிருக்கு. அதெல்லாம் நம்ம அது ஒருவேளை அது உண்மையாக சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ரியலாக நம்ம அந்த படம் வெற்றிங்கிறத எங்கே பார்க்குறோன்னா, தேட்டரில் போய் நிற்கும் போது அதை அவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணுறாங்க. அது அவ்வளோ கூட்டம். நீங்கள் மதுரைக்கு நாங்கள் போயிருக்கும்போது ஒரு தேட்டரில் ஒரு 1000-1500 பேர் அடிச்சு பரட்டு வந்துட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கோம், எல்லாம் இவங்க 2 பேரும் மேலே போயிட்டாங்க. நான் என்ன போலீஸ் அடிக்கிறாங்க. டைரக்டர் என்ன பார்த்துட்டே இருக்கிறாரு, எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்புறம் கேட்டால் சொல்கிறாரு, இல்லை கொஞ்ச நாள் அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லலான் இருந்தேன். அப்புறம் சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ எனக்கு இது நான் காமெடியாவோ இல்லை சொல்லலை, எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு படத்தை இப்படி கொண்டாடுறாங்களா அப்படிங்கிறது. ஸோ இந்த படம் ரொம்ப இது எல்லாருமே இது வெற்றி பெறுங்கிறது எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அது முன்னாலே சொன்னால் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்கன்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம பண்ணுற எல்லா படமுமே உண்மையாக நம்மளுடைய ஆத்மார்த்தமாக நான் பண்ண அத்தனை படங்கள் அப்படி தான் உழைச்சிருக்கோம், அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு படம் எப்போ பெருசாக வெற்றி பெறுது அப்படின்னா அதுக்கு அத்தனை பேரும் சேர்ந்து அதே மாதிரி எஃபர்ட் போட்டு அதே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணும்போது தான் அந்த படம் வெற்றி பெறும்.
அதில் யாராவது ஒருத்தங்க சொதப்பினாலும் அந்த படம் வந்து வெற்றியை நோக்கி போய் நின்றுட்டு இருக்கும், வெற்றி பெற்றிருக்காது, அது அது அந்த அதை நோக்கி போயிட்டு இருக்குமே தவிர இந்த படம் வெற்றிக்கான முழு காரணம் என்னன்னா எல்லாரோடைய எஃபர்ட். எல்லாரும் அது எஃபர்ட்னா அது வெறும் வேலையா இல்லாமல் ரொம்ப இந்த படம் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முதல் படம் மாதிரி வேலை பார்த்துருக்காங்க எல்லாருமே. அதாவது இந்த படத்தோட அத்தனை டெக்னீஷியன் சரி, அத்தனை எல்லாருமே. ஸோ இந்த படத்தில் நானும் இருந்தேன் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அப்புறம் பத்திரிகையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க, நல்லா இல்லைனா நல்லா பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க, இது வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் நான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கீங்க, மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒவ்வொன்றா சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி பண்ணணுங்கிற ஆர்வம், இதை விட பெட்டராக பண்ணணுங்கிற ஒரு இதுவும் நிறைய ஆசை இருக்குது. ஸோ தொடர்ந்து நல்லா பண்ணுவோம். உங்களோட ஆதரவு நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த டீமே சரி, இவங்க எந்த படம் பண்ணாலும் சரி, இந்த டீம் தனித்தனியாக வேறு படம் பண்ணாலும் சரி, இவங்க எல்லாருக்கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் வந்து அடுத்தடுத்த படங்களை வெற்றி பெற செய்யும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரூபன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாம் எனக்கு நன்றி. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக வார்த்தையாக சொல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்க ஜெயிச்சா நம்மளே ஜெயித்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிரதர் கார்த்திக் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னார். இதை நான் ஏன் போன ப்ரெஸ் மீட்டில் சொல்ல, ப்ரீ ரிலீஸில் சொல்லனா பழைய கதையை எடுத்து வச்சுருக்கான்னு எழுதிருவீங்க இன்னொன்று பயம். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே கதையை நான் கேட்டுட்டு அந்த கதையை அப்படியே எதுவுமே எந்த ஒரு எமோஷனுமே மாறாமல் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு அப்டேட்டடாக எடுக்கிற திறமை வந்து எத்தனை டைரக்டர்ஸால் முடியும்னு எனக்கு தெரியல. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இந்த டைரக்டரை வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் என்னை எடிட்டராக ஆக்கணும்னு நினச்ச ஃப்ரெண்டுன்னும் போது இன்னும் பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளை ரொம்ப சில பேர் தான் நம்புவாங்க, பெற்றவங்களே நம்ப மாட்டேன். அப்படின்னும் போது சரி ஓகே, யாரோ ஒருத்தர் நம்பினாங்க, அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு கொடுத்த ரவி சார், சுஜாதா மேடம், அப்புறம் பிரதர் ஜாய், எல்லாருமே வந்து இவங்க எல்லாரும் வந்து கார்த்திக் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையாக கார்த்திக் மேலே வச்சுருந்தாங்க அப்படின்றத நம்புகிறேன். டீம் மேட்ஸ் எல்லாருமே வந்து ஒருத்தர் நம்பினது தான். இங்கே இருக்கிறவங்க யாரும் தனித்தனியாக வந்து நான் தேங்க் பண்ண விரும்பல. எல்லாருமே குடும்பம் தான். எல்லாரும் அவங்களுக்கான உழைப்பை வந்து போட்டிருக்காங்க. இந்த படம் ஜெயிக்கணும்னு வேலை செஞ்சுருக்கோம். அண்ட் அசிஸ்டன்ட் ஜூனியர்ஸ் எல்லாருமே, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிறவங்க, அவங்க யாருமே வந்து கிரெடிட் எடுத்துக்கிறவங்க கிடையாது. அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரைட் ப்ராடக்ட் ரைட் டைமில் வருதுன்றதை மீறி ஒரு ரைட் ப்ராடக்ட் ரைட் இன்டென்ஷனோட வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக அது ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கையை வந்து கொடுத்த ஆடியன்ஸுக்கும், இந்த ப்ராடக்டை ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பத்திரிகையாளர்கள் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம், நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு சின்ன நெகட்டிவிட்டி தான், அந்த படத்தை ஒன்றுமே இல்லாமல் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்டை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்ட எஃபோர்ட், அதுக்கு மேலே வந்து நீங்கள் கொடுத்த வேர்ட் ஆஃப் மவுத், எல்லா விஷயமே தான் வந்து இன்றைக்கி இவ்வளோ காம்படிஷனுக்கு நடுவில் இந்த படம் வந்து வசூல் ரீதியாக முதல்ல நிற்கிது அப்படின்னும் போது இந்த படத்தில் நானும் இருக்கேன்றதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. இது நிலைக்கணும், நீடிக்கணும் வேண்டிக்கிறேன். சினிமா வளரணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. போன வாட்டி சொன்ன மாதிரி தான் இந்த வாட்டியும் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அம்மா சுஜாதா அம்மா அவர்களுக்கு, ரவி அண்ணா ஆல்வேஸ் பீன் இன்ஸ்பிரேஷன் இன் மை லைஃப். டெஃபினெட்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். கார்த்திக் அண்ணா, இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல் கேவ் மீ. தேங்க்ஸ். சந்தோஷமாக இருக்குது. கார்த்தி, ஹாப்பிடா. நன்றி எல்லாருக்கும். Thank you so much, and thanks to the team also. Thank you all for coming. This film is extra special because it's my mom's first film, obviously, but I think when we started the film itself, we started with so much of
positivity and hope, and I'm so happy such a nice team has come together. Very, very positive team, and I hope we get to see a lot more projects from them. Thank you. Hi, sorry for being late. But just wanted to thank the press. I read some really honest and nice reviews. I mean, thank you for encouraging the film and an honest effort by the entire team. Such an honest team, and I think it reflects in the film. It reflects in the script, it reflects in the characters. So very, very happy to have been a part of such a beautiful movie, and I'm so glad that you guys liked it, and then also the audience. I read some amazing reviews by the audience on Twitter. We keep seeing, we keep noticing, and it's been so positive. I think in all my movies, this is the most positive feedback I have received for a movie. So very, very happy, and that's it. Congratulations to the team, and I hope we keep giving you better movies and content-oriented movies. And yeah, that's it. Thank you so much. Thank you. எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரிலீஸுக்கு முன்னாடி ரொம்ப பேசிட்டேன். இப்போ கொஞ்சம் பயமாகவே இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு காரணமே வந்து பத்திரிக்கை அவர்கள் தான். அதனால் வந்துட்டு உங்களுக்கு தான் நான் வந்து முதல் நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த டீம் முதல் படத்துலேயே என்னை வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளர் ஆக்குனதுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். மற்றபடி வந்து கார்த்திக் வந்துட்டு இப்போது அப்படியே இருக்கார், ஒன்றுமே மாறலை இன்னும். ஆஃபீஸ் போனால் வந்துட்டு எனக்கு முன்னாடி ஆஃபீஸில் இருக்கார். இப்போ ஏன் கார்த்தி இப்போ வந்துட்டு வரீங்க, உங்களுக்கு அடுத்த படத்துக்கு வந்துட்டு நீங்கள் போகணுமே, அந்த வேலைங்க இன்னும் பார்க்கலையான்னா, இல்லை மேடம் படம் வந்துட்டு ஓடிட்டுருக்குல்ல, இது முடிக்கிட்டோன்றாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கார்த்தி வந்துட்டு இன்வால்வ் ஆகி படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வந்துட்டு அவர் அந்த அளவுக்கு வந்துட்டு சின்சியராக இருக்கார். ஆல் தி பெஸ்ட் கார்த்தி ஃபார் யுவர் நியூ ப்ராஜெக்ட். அண்டு மற்றபடி எல்லாருமே இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு 45 பேர் வந்துட்டு நாங்கள் வந்து தேட்டருக்கு போய் தேவி தேட்டரில் போய் படம் பார்த்தோம். அந்த அளவுக்கு வரவேற்பு. அது ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு போய் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தடுத்து வந்துட்டு என்ன கொடுக்கணும்னு ஒரு பயம் கூட வந்துடுச்சு. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரோட நம்பிக்கை நான் காப்பாற்றுவேன். அதே மாதிரி இந்த கூட்டணி கண்டிப்பாக தொடரும். ஒரு புதுசாக ஒன்று கார்த்தி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. இதை விட ஒரு 10 மடங்கு ரொம்ப நல்ல ஒரு வெற்றிகரமான படம் வரும் அது. ஆனால் எல்லாமே இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாம் அது வந்து நாங்கள் அறிவிப்போம். அதே மாதிரி எல்லாருக்கும் இதில் நடிச்சிருக்கிற நடிகர் நடிகைகளுக்கும் டீமுக்கும் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி நியூ டு ஆல். தமிழில் சொல்லணும்னு நினைக்கிறேன், அப்புறம் சொல்லிக்கிறேன். நிறைய பேசினேன் இதுக்கு முன்னாடி படத்தோட ப்ரெஸ் மீட் இப்போது படம் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி இப்போது இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை, டக்குன்னு தமிழ் தாய் வாழ்த்து பார்த்தோம். இமீடியட்டாக டிசைட் பண்ணி இமீடியட்டாக ஒரு எமோஷன் ஒரு 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 இஷ்யூ ஒரு வாட்டிஸு ஒரு கோஆர்டினேஷன் இருந்து டக்குன்னு பாடினாங்க. அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் அந்த படம் ஆரம்பித்தது எல்லாமே டீம் எஃபர்ட். ஸோ என் டீமில் இருக்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணோன்னா இது நடந்திருக்காது. ஸ்கிரிப்ட் சொன்னதுலேருந்து என்னை விட அதிகமாக பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தது சுஜாதா மேடம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஸ்கிரிப்ட் சொல்கிறதுக்கு தப்பாக சொன்னாலும் அந்த ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஆனந்த் பிரதருக்கு தேங்க்ஸு. அப்புறம் ரவி பிரதர் பற்றி சொல்லி ஆகணும். அவர் சீஃப்னு தான் கூப்பிடுவேன், எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டேன் நான். இன்னி வரைக்கும் சீஃபாக தான் இருக்கார், எல்லா விஷயத்துலையும் கைட் பண்ணுவார் எதுனாலும் சரி. இப்போ அடுத்த படம் இமீடியட்டாக பண்ணலான்னு ஒரு பிளான் பேசிட்டு இருந்தோம். டக்குன்னு இல்லை நீ வேறு ஒரு ஜானர் பண்ணிட்டு வா அப்படின்ற அளவுக்கு எல்லாத்துலேயும் கைடன்ஸு தான் இருக்கார். எந்த ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அவர்கிட்ட நான் போய் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். அதுக்கப்புறம் சின்ன டிஸ்கஷன் அவர் கூட தான் வைக்க போகிறேன். நிறையா ஸ்கிரிப்ட் விஷயத்துலையும் அவர் என்னோட பெட்டரான ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சுருக்காரு. அவர் 2-3 சுட்டுலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அவர்கிட்டேருந்து. வேறு என்ன சொல்கிறது, என் டீம் எல்லாமே அழகப்பெருமாள் சார் வந்து எந்த ரிவ்யூ படித்தாலும் முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லுவார், கார்த்திக் இந்த ரிவ்யூ பற்றி அந்த பாயிண்ட் போட்டிருக்கான்,
இது உடனே நீ தேங்க் பண்ணுன்னு சொல்லுவார். இட் வாஸ் வெரி சின்சியர். ஒரு பிரதராக எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக தான் இருந்தார். மைம் கோபி அண்ணன் சொல்லவே தேவையில்லை. எப்போ பார்த்து தம்பியான்னு சொல்லி இவரை பார்த்தாலே நம்ம வந்து எங்கே ஆகிடும்ன்ற ஃபீல்லே தான் இருப்போம். இன்னும் அண்ணன் வந்து ஃபுல் சப்போர்ட்டில் சொல்லிட்டே இருப்பார். வர்கீஸ் சார் அவர் நெகட்டிவாக நடிக்கணும்லாம் கிடையாது, சும்மா வந்து நின்னாலே போதும் அந்த இமேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாசிட்டிவாக எப்படி வேணால் மாற்றிப்பார். விஜயண்ணா பற்றி சொல்லணும். ஐ நோ ஹிம் ஃபார் 10 இயர்ஸாக எனக்கு தெரியும் அண்ணனை. 13 வருஷமாக தெரியும் எனக்கு அண்ணனை. எப்போதுமே சொல்லிட்டே இருப்பார், நீ என்னைக்கு படம் பண்ணாலும் அது ஹிட்டாக சொல்லிட்டே இருப்பார். அது ஏன் எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், இல்லைடா நீ சினிமா மட்டும்தான் நினச்சிட்டே இருக்க, ஸோ சினிமா வில் பே யூ பேக்னு சொல்லிட்டே இருப்பார் அண்ணா. அண்ணனை வந்து என் படத்தில் ஸ்கிரிப்ட் டைலாக் எழுத வச்சதுக்கு ஃபீலிங் வெரி ஹானர்ட். அடுத்து ரூபன் பிரதர் பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் லைக் பிரதர் தான் எனக்கு அவரை நானும் அவர் அசிஸ்டன்ஸாக இருக்கும்போதுலேருந்து பழக்கம். ஸோ அவரோட ஹானஸ்டி, அவரோட ஹார்ட் ஒர்க் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அதனால சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவரோட ஒர்க்கு காட்டுது. தேவி தியேட்டரில் படம் பார்க்கலான்னு போயிருந்தேன். மொத்தமாக ஒரு 5 போர்டு இருந்துச்சு. அதில் மாறின்ற ஒரு போர்டை தவிர மற்ற 4 அவர் தான் பண்ணார். எப்போ டைம் இருக்குன்னு தெரியல. நமக்குலாம் 24 hours தான், அவருக்கு மட்டும் 64 hours நான் நினைக்கிறேன். எப்போ எடிட் பண்ணுவான்னு தெரியாது. எப்போவுமே அவைலபிளாக இருப்பார். நைட்டு 2 மணி 3 மணி எப்போ பார்த்தா அவைலபிள். நான் தான் சொல்லிட்டே இருப்பேன், இல்லை பிரதர் கொஞ்சம் படம் கம் பண்ணுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, நீங்கள் படம் பண்ணிட்டே இருக்கீங்களா? இல்லை பிரதர் நான் ரிலாக்ஸாக தான் படமே பண்ணுறேன்னு சொல்லுவார். அது எப்படி பாசிபிள்னு தெரில. ஒரு படம் வந்து நான் அந்த படம் மேக்கிங்கில் இருக்க வரைக்கும் ஒரு டென்ஷனாக இருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் காப்பி இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா ஐ திங்க் இங்கே இருக்க ஜனங்கள் இவங்க எல்லாரை விட ப்ரெஸ் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா ரைட் ப்ராடக்டாக ரைட்டாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. ஃபர்ஸ்ட் சின்சியர் தேங்க்ஸ் டு யூ ஆல். சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு எனக்கு தெரியும். ஆனால் பிகாஸ் ஐ பிலீவ் இன் மேஜிக் சினிமா, இது லார்ஜர் தன் லைஃப் என்ற கேட்டகரியில் பார்க்குற ஆள் தான் நான். அது ரொம்ப யதார்த்தமாக பார்க்குற கேட்டகரியில் கிடையாது. அது அடிக்கடி சீஃப் மோட்டிவேட் பண்ணுவார், பரவாயில்ல இந்த இடம் லாஜிக் மிரலாக இருக்குது, ஆனால் இந்த இடத்துல மேஜிக் மட்டும் தான் நீ நம்பணும்னு சொல்லிட்டே இருப்பார். விச் ஒர்க்ட் ரியலி பெட்டர். எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நான் பெருசாக பார்க்கல இந்த படத்துக்கு. ஒரு சோஷியல் கன்சர்னோட இருக்குது, அதையும் தாண்டி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு எல்லா ப்ரெஸ்ஸும் எழுதுறீங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். அடுத்து ஒன்று பெரிய ஸ்கிரிப்ட் இன்னொன்று பிளான் பண்ணிருக்கோம். ஸ்வேதா மேம் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் இதை விட ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அது தட் வில் டாக். அதை பற்றி இப்போ பேச வரும்ல, அதுவும் ப்ராடக்டாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். சூசன் பிரதர் ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணார். ஷாம் பிரதர், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ், கணேஷ், பழனி, ஹோல் டீமும் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. இன்னும் இதை விட சிறப்பான படங்கள்லாம் பண்ணணுன்னு நெக்ஸ்ட் பிளான் பண்ணிருக்கேன். என் டீம் பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு ஒரு 10 இயர்ஸாக ஃப்ரெண்டு ஜாக் ஜவஹர், அவர் தான் கோ டைரக்டர். என்னை விட ஆக்சுவலாக இந்த படத்தில் அதிகமாக வேலை பார்த்தவர் அவர் தான். நானே போய் தூங்கினாலும் நீ போய் தூங்க, நான் வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஒரு ப்ராடக்ட் அப்லோட் ஆகும்போது அது கிட்டத்தட்ட 12 ஃபார்மேட்டில் அப்லோட் ஆகும். எல்லா ஃபார்மேட்லையும் போய் படத்தை பார்க்கணும். ஆக்சுவலாக ஒரு 50 தடவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு எசன்ஸ் இறங்கிட்டே இருக்கலாம். அவர் பார்க்கவே இல்லை, அவர் 500 தடவை பார்த்துருப்பாரு. ஈச் அண்ட் எவ்ரி பிரிண்ட் அவர் செக் பண்ணி தான் அனுப்பிச்சாரு. ஸோ சின்சியர் தேங்க்ஸ் டு ஜாக். அப்புறம் வினோத், மதன், டேவிட், சதீஷ், குட்லி, அப்பு, எல்லாருக்கும் ஆரம்பிச்சு சுரேஷ் புதியவர், குட்லி சுரேஷ் எல்லாருமே வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. என் டீமு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால பெருசாக ஏடி டீம் நான் சொல்ல வரும்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஹூ வாஸ் அ டீம், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபீல் ஸோ ஹானர்ட். எந்த விதத்துலையும் என்னை லெட் டவுன் பண்ணவே இல்லை. எப்போவுமே 24 hours எனக்கு அவைலபிளாகவே இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. வேறு ஏதாவது விட்டுருக்கணும்னு தெரியல. கேமராமேன் சார் வந்து இன்றைக்கும் வரல. நம்ம லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட் பண்ணுமோ அவர் வரல. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இல்லை நீ தான் புரிஞ்சிக்க மாட்டேங்க, ப்ரெஸ் என்ன புரிஞ்சுப்பாங்க அசால்ட்டாக சொல்லிட்டாரு. ஏன்னா ஹீஸ் ஆல்சோ ஃப்ரம் ப்ரெஸ் தான் வந்தார். இல்லைங்க சக்ஸஸ் மீட்டுக்காக வாங்கன்னு. அதுக்குள்ள அடுத்த படம் கார்த்திக் சார் படம் ஷூட்டிங்கில் இருக்காரு, எங்கேயோ கேலிகேட்லேயும் எங்கேயோ ஷூட்டிங்கில் இருக்காரு. நாங்கள்லாம் படத்தோட சக்ஸஸ் கொண்டாடுறோம், அவர் கொண்டாட கூட அந்த டைம் எடுத்துக்கல. ஏன்னா அடுத்தடுத்த படம் இருக்காரு. இஸ் வெரி ஆர்டிஸ்டிக் பர்சன். அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து சினிமாட்டோகிராஃபி அது மட்டும் தான் இருக்கும். சாம் பிரதர் பற்றி சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக ஒரு வேணும் தான் அடி வாங்க விட்டேன். நான் ஒரு அடி வாங்கிட்டேன்னு மதுரையில். ஒரு அடி அடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னேன் நான், பிரதர் ஒரு மியூசிக் டைரக்டர் சார்னு சொன்னேன். நான் ஒன்று முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது, இல்லை வேணும் தான் விட்டேன்னு சொன்னேன். அவர் தான் சொன்னார் எல்லாமே அனுபவம் பிரதர். எனக்கு அப்புறம் இறங்கிறதுக்கு முன்னாடி சொன்னார், சரி அடி வாங்குறது ஒரு அனுபவமாக இருக்குன்னு சொல்லி விட்டேன். நான் அதுக்கு மைண்டில் இன்னும் வச்சுட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியாது. தியேட்டர் விசிட்டுக்கெல்லாம் போனோம். ரொம்ப ஆத்மாத்மான கமெண்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டோம். ஆக்சுவலாக இந்த படம் எழுதி நான் இன்னும் கோர் வயலண்ட்டாக தான் எழுதியிருந்தேன். சீஃப் மீட் பண்ணதுக்கப்புறம் சீஃப்க்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு வரலாம். ஸோ இதை எப்படி கம்மி பண்ணுன்னு சொல்லி டைல்யூட் பண்ணி எழுதின வெர்ஷன் தான் இந்த அடங்குமாறு. அப்போது 2-3 லேடிஸ் எல்லாம் கிட்ட கேட்டாங்க, தம்பி அதில் சொல்கிற மாதிரி படத்தை தான் அடித்து கையிலேயே கொண்டு இருக்க வேண்டியதானே, இன்னும் நல்லா இருக்கும்னாங்க. அதான் நம்மளை விட லேடிஸ் தான் பயங்கர வயலண்டாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேன் நான். அதனால ஸ்வேதா மேடம் கிட்ட இப்போயே நான் சொல்லிடுறேன், அடுத்த படம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி மோர் இன்ட்ரெஸ்டிங் அஸ் வெல் அஸ் என்டர்டெய்னிங் பட் ஹார்ட் ஹிட்டிங் படமாக இருக்கும்.
இந்த சீன்லேயே வரல எங்கேயுமே டே ஒன்லேருந்து ஆர்த்தி மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஆனால் ஷீஸ் பின் வெரி குட் சப்போர்ட் ஆல் த டைம். குரூப்பில் எப்போ பார்த்தாலும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 10 ட்வீட் பறக்கும். சீஃபோட ட்வீட் எப்படி வருதுன்னே தெரியாது, ஆனால் மேஜிக் மாதிரி வந்துன்னே இருக்கும் அவங்க ட்வீட். அவங்க யாரும் மிஸ்டே பண்ண மாட்டாங்க. தேங்க்யூலேருந்து எல்லாமே போட்டுருவாங்க. எதுனாலும் சரி அவங்க சீனுக்குள்ளேயே வர மாட்டாங்க. ஆனால் குரூப்பில் எதாவது பண்ணும்போது கார்த்திக் ஏதாவது சப்போர்ட் எனி திங் என்ன சொல்லிட்டே இருப்பாங்க. மேமே வர மாட்டாங்க. ஆக்சுவலாக சுஜாதா மேடமே ஆனந்த் பிரதர் இவங்களே ப்ரொடக்ஷன் பார்த்துருந்தாங்க ஃபுல்லாக. ஸோ ஆர்த்தி மேடம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் அவ்வளோ சப்போர்ட் எனக்கு தெரியும். மென்டலி அந்த பவர் யாரும் கொடுக்கல எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். வேறு யாரும் விட்டுருக்கேன்னா டிசைனர் கவிதா பரவாயில்ல, எங்கள் கேரக்டருக்கெல்லாம் என்னென்ன காஸ்டியூம்ஸ் வேணும்னு சொல்லி கரெக்டாக டிசைட் பண்ணி டோட்டலாக போட்டுருந்தாங்க. இந்த படத்தில் காஸ்டிங் பெருசாக பேசினாங்க. அது காரணம் நித்யா, இப்போ ஹோஸ்ட் பண்ணுற நித்யா தான். அவங்க நிறைய காஸ்டிங் கரெக்டாக பார்த்தாங்க. அது ஹோஸ்டிங் கரெக்டாக பார்த்துட்டு இன்றைக்கி அவங்களை இங்கே நிற்க வச்சிட்டோம். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எந்த படம் எடுத்தாலும் தரமான படம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எப்பவுமே தேவை. தேங்க்யூ ஆல், லவ் யூ. நம்ம ஹீரோ சார் அவர் படத்தில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப நல்லவராக பார்க்குறோமோ அந்த மாதிரி செட்டில் வந்து அப்படியே டவுன் டு த எர்த், வெரி சச் அ நைஸ் குட் ஹியூமன். எல்லாரையுமே கொடுத்து அவங்க எல்லாருக்கும் பேசி ரொம்ப நம்மளுடைய நம்ம டீம் நம்மக்கிட்ட எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி அந்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்டார்டாமே இல்லாதவர். ஸோ ப்ளீஸ் அவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடை. முதல்ல என் ஃபேமிலி, என்னோடய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருமே இங்கே இருக்காங்க. உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது நான் முதல் படத்துலேருந்து சொல்கிற விஷயந்தான். ஏன் அப்படின்னா எனக்கு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், தனி ஒருவன் சக்ஸஸ் மீட்டில் வந்து எனக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஆனால் மரியாதை வந்து அது மாறினது வந்து தனி ஒருவன் மாதிரி ஒரு சின்சியராக ஒரு படம் எடுத்திருக்கோம். அதை எல்லாரும் போய் பாருங்கன்னு எழுதுனீங்க. அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அடங்குமறுக்கு உங்களுடைய விமர்சனங்கள் அந்த மரியாதையை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. ரொம்ப நன்றி அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே. அதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட். உங்களை தேங்க் பண்ணணும் மனசார அப்படிங்கிறதுக்கு தான். அண்டு ப்ரெஸ்ஸும் சரி, ஒரு கலைஞனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் முதல்ல ஒரு ஆடியன்ஸ், அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வேலையை பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு அடுத்தது என்னுடைய தேங்க்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா இந்த கதை வந்து இது கதையாக பார்த்தாலே ஓடாத ஒரு படம். இது கதையே கிடையாது, இதில் ஒரு எமோஷன் தான் இந்த அதுதான் உண்மை. ஏன்னா நான் சொல்லுவேன் புதுசாக என்ன கதைன்னு யோசித்து அதே தான் வந்துட்டே இருக்கும். ஏன்னா ராமாயணம் மகாபாரதம்லாம் அந்த எபிக்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்னத்தை பண்ண முடியும், நம்ம ஒன்றும் பெருசாக அதுக்கு மேலாம் யோசிக்க முடியாது. எப்படி கொடுப்போம் அப்படின்றது தான் ஒரு ப்ரெசன்டேஷன்றது தான் மேட்டர்ஸு. அந்த ப்ரெசன்டேஷனை வந்து அழகாக வந்து பண்ணியிருந்தார் கார்த்திக். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து நம்ம ரூபன் வந்து சொன்னார் 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை சொன்னார். எனக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன், கம்ப்யூட்டரே கண்டுபிடிக்காத காலத்தில் இப்போ படிச்சுட்டு இப்போ ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக கம்ப்யூட்டரு டெக்னாலஜி அப்படி தான் பண்ணியிருந்தார். ஸோ இதுதான் ஒரு ஸ்கிரிப்டுன்றது வந்து அழகாக வந்து அது உருமாறணும். அது வந்து இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஒரு எவால்வ் ஆகணும் சார், அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அந்த எவால்வ் ஆகிறது தான் அந்த அழகான ஒரு எவல்யூஷன் தான் ஒரு படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கும். ஸோ கதை என்னதான் இருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து மிக அவசியம். அது வந்து இந்த படத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக அது இவ்வளோ பெரிய வெற்றி வந்து கிடைச்சிருக்கு அது மூலமாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் முழு கிரெடிட் வந்து கார்த்திக்கு தான் கொடுப்பேன், டைரக்டர் கார்த்திக்கு. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு உங்களுடைய ஐடியா. டீம் ஒர்க் தான் சினிமா. அது வந்து நான் கார்த்திக்னு சொன்னதை யாருமே தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா கார்த்திக் ஜெயிச்சிட்டார்னா நாங்கள் எல்லாருமே ஜெயிச்ச மாதிரி தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதான் உண்மை. அண்டு நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய பங்கு வந்து பயங்கரமாக இருக்குது. எல்லாரும் அதை பற்றி சொன்னாங்க. நான் போன மீட்டில் ஒவ்வொருத்தராக பர்டிகுலராக எல்லாரையுமே சொன்னேன். இதில் அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி சொன்னதுனால. இப்போ வந்து ஜாலியாக பேசலான்ற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறேன் நான். அது என்ன, இந்த படம் முதல்ல வந்து ப்ரெஸ் மீட்டில் இதுக்கு முன்னாடி ப்ரீ ரிலீஸ் சொல்லும் போது நான் சொன்னேன் 2 பேரை வரவேற்கணும் அப்படின்னு. கார்த்திக் புது டைரக்டர் அண்ட் எங்களுடைய ப்ரொடியூசர் எங்கள் ஆண்டி சுஜாதா மேம், அவங்க 2 பேரையுமே வரவேற்கணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன். இப்போவும் அதே தான் சொல்கிறேன்.
2 பேரையுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியோட வரவேற்றிருக்கோன்றதுல பெரிய சந்தோஷம் எனக்கு. அதான் சொல்லுவேன், ஆர்த்திக்கு வந்து சொல்லுவேன், ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு படத்தில் தான் படம் டைட்டில் அடங்குமாறு, ஆனால் இந்த ஒரு படத்தில் தான் எனக்கு அடங்கினதே ஆர்த்தி. ஏன்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் அம்மா ஷூட்டிங் போக மாட்டேன் நான். வீட்டில் எந்த பிரச்சனை, நாளைக்கு அம்மா ஷூட்டிங் போக மாட்டேன், உடனே அவங்க கூட அம்மா நாளைக்கு ஏதோ கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கு, அம்மா ஒரு சின்ன சண்டை போட்டுக்கலாமா எல்லாம் கேட்பேன். இல்லைம்மா எல்லாமே ஆர்டிஸ்ட் மேன், இந்த படத்தில் எவ்வளோ ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி ஓகே ஓகே சரி ஓகே ஐ எம் சாரி அப்படிலாம் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து சொல்லி கேள்விப்பட்டேன் நான். ஸோ அடங்கிட்டாங்க லைட்டாக. இப்போ வேறு படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் வேறு ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறதுன்னு எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் டெரரில் இருக்கிறேன். ஸோ பட் இந்த டீமு அவருடைய அழகே அதுதான். என்னதான் சக்ஸஸ் ஃபெயிலியர் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஆளுங்க எங்கள் டீம். அது வந்து ரொம்ப அழகான விஷயம். எப்போவுமே எனர்ஜியாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த டீமில் சேர்ந்துருக்கோம். அந்த ஒரு எனர்ஜி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு எனர்ஜி. அது சக்ஸஸோ ஃபெயிலியரோ எப்போவுமே பாதிக்காது. பர்டிகுலராக கார்த்திக், கேப்டன் ஆஃப் த ஷிப், இப்போ பேசினார்ல இப்படி இவர் இப்படி அப்படிதான் கதை சொல்லும் போது இப்படி வரும் சீஃப், ஒரு 4 பேர் சீஃப், அவங்க அப்பா எல்லாம் கெட்டவங்க சீஃப், அவங்க கொண்டுடுவாங்க சீஃப், அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க சீஃப், எப்படி கதை எப்படி கதை நல்லா இருக்கு கார்த்திக், நான் நிறைய தடவை கேட்ட கதை தான் இது. இது நீ என்ன பண்ணியிருக்க கார்த்திக்? இதான் பண்ணியிருக்கேன் சீஃப், இதான் எனக்கு புரியுது. இந்த ஸ்க்ரீன் பிளே ஆச்சு இப்போ கேளுங்கன்னு சொல்லி அதில் வர ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொன்னார். அப்போ எனக்கு பயங்கரமாக அது வந்து கிளிக் ஆச்சு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு. ஸோ நான் வந்து இந்த படத்தில் கதையை நம்பினதோட கார்த்திக் நம்பினேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஜாலியாக பேச முடிவு பண்ணிட்டோம், யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. ஆதிபகவன் படத்தில் வந்து அசோசியேட் டைரக்டராக வந்து இருந்தார். அதுவும் கடைசி ஷெட்யூலில் அசோசியேட் டைரக்டராக வந்தார் கார்த்திக். அப்போ தான் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து ஆதிபகவன் படம் வந்து ஒரு 3 பொங்கல், 3 தீபாவளி, 3 நியூ இயர்லாம் பார்த்து முடிச்சு டயர்டாக போயிட்டுருக்கு. ஷூட்டிங் எப்போ முடியும்னு தெரியல, அப்படி போயிட்டுருக்குது. அப்போ கார்த்திக் வந்தேன். அப்போ நான் நினச்சேன், வந்துட்டாரையா இவர் அசோசியேட் டைரக்டர், இவர் வந்து முடிச்சு வச்சுருவார் படத்தை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலாக பார்த்தா இவங்க வந்து ஒரு 1.5 மாதத்தில் படம் முடிஞ்சிருச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், இந்த மாதிரி ஒரு ஆள் கூட என்னைக்காவது நம்ம ஒர்க் பண்ணணும்ப்பா அப்படின்னு நினச்சேன். அது இப்போ வந்து நிறைவேறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேலண்ட் எல்லாரையும் ஜாலியாக பேசி இப்படி பண்ணி அப்படி பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி மயக்கிடுவார் அவர். அதான் அந்த பிளாக் மேஜிக்கா நித்யா, அது அந்த மேஜிக் ஏதோ ஒன்று பண்ணி எப்படியாவது அட்ராக்ட் பண்ணிடுவார். சாம் நீங்கள் வந்து அந்த அடி வாங்கின விஷயம் என்னால் மறக்கவே முடியாது சாம். ஏன்னா நீங்கள் அடி வாங்கினது நம்ம நிறைய வாங்கியிருப்போம் சின்ன வயசில், அது வேற. ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர், சக்ஸஸ் இவ்வளோ கொடுத்துருக்காரு, அடி வாங்கிட்டு எனக்கு அடிச்சிட்டாங்கன்னு சொன்னது வந்து வருத்தமாக சொல்ல, என்னை அடிச்சிட்டாங்க. அதாவது அந்த சக்ஸஸ், அந்த கூட்டம் எல்லாம் அப்படி பரபரப்பாக இருக்கு, படம் ஹிட் ஆன ஒரு சந்தோஷம், என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னாரு. சரி வாங்க தேய்ச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே வந்து படத்தினுடைய செகண்ட் ஹீரோ அப்படின்னு. நான் பொதுவாக 2 ஹீரோ ஸ்கிரிப்டில் நடிக்கிறது மாட்டேன் நான், உங்களுக்காக தான் இந்த ஸ்கிரிப்ட் ஒத்துக்கிட்டேன். 2 ஹீரோன்றாங்கல்ல, ஓகேயா? ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக எனக்கு வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருந்தாங்க. அது வந்து எனக்கு உண்மையாகவே ஒரு பெரிய வரம் தான். இந்த டீம் அப்படியே ஒர்க் பண்ணணும் இன்னொரு தடவை அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். கார்த்திக் சார் வந்து ரெடியாக இருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணுவோம். எல்லாருமே எனக்கு அதான் ஆசை. எல்லாரும் நான் வந்து ரிக்வெஸ்டே பண்ணுறேன், இந்த நல்ல டைரக்டர் இது ஒரு கூட எல்லா நல்ல ஹீரோஸும் ஒர்க் பண்ணணும், நீங்களும் அவங்க கூட ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். அப்படியே நம்ம மேலேயும் ஒரு கண் வச்சுக்கோங்க. நிச்சயமாக எனக்கு ரொம்ப விருப்பமாக தான் இருக்குது. ஏன்னா நான் முதலே சொன்னேன், எனக்கு கார்த்திக் கிட்ட என்ன பிடிக்குன்றதை விட கார்த்திகை ரொம்ப பிடிக்குன்றது தான் நான் இன்றைக்கும் சொல்லுவேன். அண்ட் நான் நிறைய மேடைகளில் வந்து நம்ம சொல்லுவோம், படம் ரிலீஸ் ஆகிறது முன்னாடி சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கிறேன் அப்படின்னு. அது எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய நடந்திருக்கு. நான் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒரு சக்ஸஸ் மீட் வச்சு பேசணும் அப்படின்னு. அண்ட் இது வந்து நிச்சயமாக வந்து உங்கள் எல்லாரையும் தேங்க் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான். நல்ல சினிமாவும் நல்ல கண்டென்ட்டும் இருந்தால் நாங்கள் ஆதரிக்க ரெடின்னு நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. அண்டு ஒன்று நான் நோட்டீஸ் பண்ணேன், எல்லா படமும் பார்த்துட்டு கை கொடுத்துட்டு போவீங்க,
ஆனால் இந்த வாட்டி நிறைய பேர் என்னை கட்டி பிடிச்சிங்க. அது என்னன்னு தெரில எனக்கு. அப்போ என்னடா கை கொடுப்பாங்க சிரிப்பாங்க, உங்களுடைய எமோஷன் எனக்கு வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு இந்த படத்தில். அவங்க ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வந்த ப்ரெஷ் ஷோ பார்த்து டைட்டாக கட்டி பிடிச்சாங்க. இது நல்லா இருக்கு, ஒரு ஃபேமிலி ஹக் மாதிரி இன்றைக்கி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ரெஸ்ஸும் நம்மளும் இணைஞ்சிட்டோம்ப்பா அப்படின்றது. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஒரு அழகான ஒரு பண்புக்கு ரொம்ப நன்றி. என்ன ஒரு தம்பி மாதிரி ஒரு பையன் மாதிரி எடுத்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப மனப்பூர்வமான நன்றி. இந்த ஒரு அழகான வருஷம் எனக்கு இது. இந்த ஒரு தருணத்தில் டிக் 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 பற்றியும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 2 மிகப்பெரிய ஹிட் எனக்கு. ஒரு 2015 இயர் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இயர் எனக்கு கொடுத்த எங்களுடைய மதர்-இன்-லா ஆண்டிக்கும் கார்த்திக்கும் அண்டு எங்கள் ஹோல் ஃபேமிலிக்கும் ரொம்ப 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 நன்றி. யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. அண்டு இது வந்து ஒரு சந்தோஷத்தினுடைய பிரதிபலிப்பாக தான் இந்த ஒரு ஈவெண்ட், வேறு எதுவுமே இல்லை. ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அண்ட் நன்றி நன்றி. தேங்க்யூ. இல்லை சார், அப்படி மேலே வாங்க சார், ஃபோட்டோ எடுத்துன்னு போங்க சார். Over. Thank you, sir.